ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான பேட்ச் பற்றின ஒரு அப்டேட் தான். நம்ம கடந்த மாதம் வந்து குரூப் 4க்கு உண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய செகண்ட் பேட்ச், அதாவது ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் நம்ம செகண்ட் பேட்ச் போடுறதா சொல்லியிருந்தோம். அந்த செகண்ட் பேட்ச் எப்போ நம்ம போட போகிறோம், ஸ்டடி பண்ணி எப்போ கொடுக்க போகிறோம், பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ, பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றத பற்றின ஒரு ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இருக்கும். வீடியோ முழுசாக கவனிச்சுக்கோங்க. பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 3 டேட் இருக்குது. இந்த 3 டேட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் பேட்ச் போட்டாச்சு. ஓகே, அந்த ஃபஸ்ட் பேட்சுடைய ஸ்டடி பிளான் தான் இப்போ நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஓகே, ஸ்டடி பிளானில் ஒரு சில மாற்றங்களை பண்ணி இப்போ நியூ பேட்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணி அப்டேட்டடான ஸ்டடி பிளான், இந்த வரக்கூடிய இந்த பேட்சுக்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே மார்னிங் ஒரு 10 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவிலே ஏன்னா இப்போ ஆனுவல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்த்த விட தள்ளி போயிருக்கு. ஓகேவா? அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் தான் எக்ஸாம். ஓகேவா? அப்போ டிசம்பர் மாதம் தான் எக்ஸாம் அப்படிங்கும்போது அது வரைக்கும் நம்ம நிறைய டைம் இருக்குது. ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டடி பிளானை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ கம்மிங் சண்டே மார்னிங் ஒரு 10 o'clock வந்துடும். ஓகே, அந்த வீடியோ வந்துடும். அல்லது லைவாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக இருக்கலாம், வாட் எவர். சரியா? ஸோ அந்த வீடியோ முழுசாக பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெட்னஸ்டே. ஓகேவா? 17/12/2025 வெட்னஸ்டே மார்னிங். ஓகேவா? ஒரு 6 AM காலையில் ஒரு 6 மணிக்கு பேட்ச் வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணும், ஓகேவா? ஸோ பேட்ச் டீட்டெயில்ஸ் என்ன, பேட்ச் எப்படி ரன் ஆகும், ஓகேவா? நீங்கள் பேமெண்ட் எப்படி பண்ணணும், பேமெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன, பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பேமெண்ட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அந்த QR கோட், ஓகேவா? பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஓகே, நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், ஓகேவா? ஸோ எப்படி வந்து பேட்ச் வந்து ஃபுல் டீட்டெயில், அது அப் டு எக்ஸாம் வரைக்கும் எப்படி கொண்டு போகும், அந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் டெஸ்ட் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னா 17/12/2025 அதாவது வெட்னஸ்டே காலையில் 6 மணிக்கு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டு பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த பேட்ச் எதை பேஸ் பண்ணி ரன் ஆக போகுதுன்னா, கம்மிங் சண்டே போடக்கூடிய ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி பேட்ச் எப்படி ப்ராசஸ் கொண்டு போக பண்ணுறதை பற்றின வீடியோ வெட்னஸ்டே. இந்த 2 வீடியோ கம்பல்சரி முக்கியம்பா. ஓகே, அந்த 2 வீடியோ முழுசாக பார்த்துட்டு பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பேட்சை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பேட்ச் வந்து கேட்டிருந்தீங்க, சார் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்சை ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த டீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ஃபீஸ் டீட்டெயில்னு பார்த்தீங்க அப்படின்னா 1500. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது 2 days கொடுத்துருந்தோம். அதே மாதிரி தான் 17/18. ஸோ வெட்னஸ்டேனா தேர்ஸ்டேக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்சை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து லிமிட்டட் ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அது இல்லாமல் வந்து செகண்ட் பேட்ச்னும் போது ஃபஸ்ட் பேட்ச் ஒர்க்கும் இருக்குது. அப்போ நம்ம இதையும் சேர்த்து பண்ணுறதுனால லிமிட்டட் ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணால் தான் நம்ம பேட்ச் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக வந்து கொண்டு போக முடியும். ஸோ அதனால் 18ஆம் தேதி கண்டிப்பாக நம்ம பேட்சை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க 17க்கே ஜாயின் பண்ணுங்க. அதுக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிங்க. ஓகே, ஸோ ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500. ஓகே, நம்ம போன ஃபஸ்ட் பேட்சுமே 1500 தான் போட்டிருந்தோம். இந்த பேட்சும் 1500 தான். ஓகேவா? சரி, ஓகே. இந்த டியூரேஷன், இந்த பேட்ச் டியூரேஷன் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே கைடன்ஸ் இருக்கும். அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே நம்ம இதுக்குண்டான கைடன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கொடுக்க தான் போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி எவ்வளோ டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 25 ஷெடியூலும் 40 ஃபுல் டெஸ்ட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, அந்த பேட்ச் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 25 ஷெடியூலும் 40 ஃபுல் டெஸ்ட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? அது எப்படி அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சார் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நீங்கள் பேட்ச் போட்டிங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, வீக்லி டெஸ்ட் தான். மொத்தமாக வந்து ஒரு 200 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? 100 தமிழ், 25 மேக்ஸு, 75 GK ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது கலந்தா மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெடியூல் வாரம். ஓகேவா? ஸோ மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான ப்ராசஸ். அந்த மண்டே வந்து மெட்டீரியல் டே. எவ்ரி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் அனுப்பணுமோ அது எல்லாத்தையும் அனுப்பிச்சிடும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் எப்போ இருக்குன்னா சண்டே. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், அந்த வாரம் என்ன படிக்கணுமோ அதுக்குண்டான வீடியோ கிளாஸஸ், ஸ்டடி பிளான் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே மண்டே வந்துடும்.
ஓகேவா, அந்த இடைப்பட்ட காலத்தில் வீடியோஸும் வரும். ஓகேவா, சண்டே எவ்ரி சண்டே வந்து மார்னிங் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துடும், ஈவினிங் கீ ஆன்சர் கொடுத்துரும், ப்ளஸ் ரேங்க் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் எண்டில் வந்துடும். ஓகேவா, இதுதான் வந்து ப்ராசஸ். ஒவ்வொரு வாரமும் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். எல்லா வாரமும் 200 கொஸ்டின் தான் டெஸ்ட். ஓகேங்களா, ஃபுல் டெஸ்ட்டை நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ மெட்டீரியலும் கொடுத்துருவோம், ப்ளஸ் வீடியோ கிளாஸ் நம்ம வந்து கொடுத்துரும். ஏன்னா சார் வாரம் ஸ்டடி பண்ண சொல்லிட்டீங்க, அந்த ஸ்டடி பண்ண கூட மெட்டீரியல் நாங்கள் வெளியே போய் கலெக்ட் பண்ணி பண்ணுவோம்னு கேட்டால் அது கிடையாது. அந்த ஸ்டடி பிளான் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், ஓகேவா, புக் சோர்ஸு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுத்துமே கம்பைன் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வெளியே போய் அவுட் சோர்ஸ் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா எதனா ஒன்று இருக்குது அப்படின்னா அதையுமே நாமளே கொடுத்துரும். நீங்கள் என்ன படிக்கணுன்றதையும் சொல்லிவிடுவோம், படிக்கிற நோட்ஸையும் நாமளே வந்து கொடுத்துரும். சரியா, ஸோ மெட்டீரியலும் கொடுத்துரும். சப்போஸ் மெட்டீரியல் வந்து ஒரு சில டவுட் உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷன் வீடியோ கிளாஸும் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் டவுட் வந்தாலும் அதை என்ன பண்ணலாம், வீடியோஸை பார்த்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21/12/2025. ஓகே, வர சண்டே இல்லாமல் அடுத்த சண்டே. அப்போ வர சண்டே ஸ்டடி பென், வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட், 2 days பேட்ச் க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் பேட்ச் கிரியேட் பண்ண நமக்கு 2 days தேவைப்படும். ஓகேவா, ஏன் நம்ம வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சண்டேவே வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்த சண்டே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இப்போது வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 2 நாள் வந்து பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் போனால் கூட அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது, குரூப் கிரியேட் பண்ணுற ஒர்க் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்டுக்கு லிங்க் அனுப்புகிற ஒர்க் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதையுமே பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம சண்டேக்குள்ளே பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தேர்ஸ்டேக்குள்ளே பேட்சை க்ளோஸ் பண்ணால் தான் அந்த ஒர்க்லாம் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதான் பேட்சை பற்றின ஃபுல் டீட்டெயில். ஸோ பேட்ச் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ அவங்களுக்காகும். அதே மாதிரி நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் போட்டோம், அடுத்த 1 மாதம் செகண்ட் பேட்ச் நார்மலாக போடும். ஸோ அதுக்கு உண்டான ப்ராசஸ். அதே மாதிரி ஆனுவல் பிளான் வந்ததுக்கப்புறம் ஒரு பேட்ச் போடுறது ஒரு யூஸ்வலான விஷயம் தான். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு விஷயம் இது ஒரு நல்ல விஷயமும் கூட. ஓகேவா, நம்மளால் தெளிவாக உட்காந்து படிக்க முடியும். ஓகே, தெளிவாக பொறுமையாக நம்ம வந்து படித்தோம் அப்படின்னாலே இந்த வர குரூப் 4 எக்ஸாமை நம்மளால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி ஒரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க, சார் நான் இப்போ குரூப் 2 எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இந்த ஸ்டடி பென் எனக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தோன்னா சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 100% சூட் ஆகும். நீ இந்த ஸ்டடி பெனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி படித்தாலே வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்லேயே உங்களால் நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா குரூப் டூ பொறுத்த வரைக்கும் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான், செலெக்ஷன் மார்க் தான் தேவை தவிர அப்போ வந்து இந்த மார்க்கு கட் ஆஃப் இந்த அளவுக்கு எடுக்கின்ற அவசியம் கிடையாது. இவ்வளோ மேலே எடுத்தாலே நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். ஓகே, இதை நம்ம மெரிட் மார்க்காக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் அதில் நீங்கள் செலக்ட் ஆகிற அளவுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடிப்பை நீங்கள் பக்காவாக படித்தாலே கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் சார் A to Z நம்மளே கொடுத்துருவோம். வெளியே நீங்கள் போய் தேடி படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆரம்பத்தில் இறுதி வரைக்கும் சிலபஸ் 100% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, அது தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோன்னா பிடிஎஃபாகவும் கொடுப்போம், நோட்ஸாகவும் கொடுப்போம். ஒரு சில டாபிக் வந்து பார்த்தோன்னா வீடியோஸே போதுன்னா வீடியோஸோடு நிறுத்திப்போம். இப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்காக பிடிஎஃப் வந்து கொஷின் பிடிஎஃப் கொடுத்தா போதும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தோன்னா கொடுத்துரும். ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி பென் நல்லா கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஓகே, ஸ்டடி பண்ண பார்க்காம பேட்ச் இன்ஃபர்மேஷன் பார்க்காம பேட்சில் ஜாயின் பண்ண முடியாது. ஓகேவா, இது 2 தெரிஞ்சால் தான். ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா கேப்பபிளான்னு பாருங்கள். பார்த்துட்டு பிறகு பேட்ச் ப்ராசஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை பேட்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, சரி, ஓகே. ஏன்னா இந்த ஸ்டடி பண்ண ஃபாலோ பண்ணி தான் நம்ம யூடியூப்லேயும் வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, இப்போ போட்ட எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டடி பண்ண பேஸ் பண்ணி தான் வந்து போட்டிருக்கும். ஓகே, செகண்ட் பேட்சுமே இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சரி, ஓகே மீன்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம பேட்ச் பற்றின அப்டேட்டை வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தகவலும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுந்தோன் அகாடமி. தேங்க்யூ.